சட்டசபை மரபை டிஎம்கே ஆட்கள் கிட்ட இருந்து கத்துக்கோங்க. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்றாங்க, நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். டிஎம்கே ஆட்களுக்கு இப்பதான் முழு உருவம் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே வருது. இந்த 2-3 மாசம் அப்படியே அடக்கி வச்சிருந்தாங்க. இப்பதான் எல்லாரும் ஒருத்தவங்களா அவங்களோட முழு உருவமும் வெளியே வருது. சட்டசபையில எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல. எதிர்க்க டிவிக்கு ஆட்கள் இவ்வளவு அமைச்சர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இவ்வளவு படிச்சவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, முதல்வர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் என்னடா பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்ற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? இவங்க எவ்வளவு பெரிய கட்சி, 75 வருஷமா இருக்கிற கட்சி. இவங்க சட்டசபையில எப்படி யோசிக்காம பேசுறாங்க பாருங்களேன். அவர் சொன்னோன்னே எதிர்கட்சி தலைவரும் சரி, அவங்க கட்சியில இருக்க சீனியர்ஸும் சரி, யாருமே எதுவுமே வாய் திறக்கல. ஆனா நேத்து டிவிகே சைட்ல இருந்து ஒரு அமைச்சர் கருணாநிதி ஐயா நம்ம மென்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ சட்டசபையில அவர் பேரை மென்ஷன் பண்ணதுக்காக சாரின்னு சொல்லி முதல்வர் ஏஞ்சி சாரி கேட்டிருந்தாரு. இதுதான் ஒரு நல்ல லீடர்ஷிப்கான அடையாளம். லீடருக்கு கீழே இருக்கவங்க தப்பு பண்ணா அந்த லீடர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையான லீடர். அந்த மாதிரி இருக்க சொல்லுங்க உங்க எதிர்கட்சி தலைவரை.